முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டாரு, முதலமைச்சருக்கு பதிலா பொதுப்பணித்துறை அமைச்சர் பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு முதலமைச்சருக்கு ஒரு முன்ஜாமீன் வாங்குறாரு. இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையை இந்திய ஜனநாயகம் எந்த மாநிலத்திலையும் எந்த சட்டமன்றத்திலையும் பார்த்திருக்காது. நேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாரு. அதாவது அதுக்கு முன்னவர் தீர்மானம் கொண்டு வரணுமா, எதிர்கட்சிகள் ஏதாவது கேள்வி கேட்டுச்சுன்னா அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா, இவங்க தான் பதில் சொல்லுவாங்களாம். இதற்கு எதற்கு முதலமைச்சர் அவைக்கு வரணும், இதுக்கு எதுக்கு நாங்கெல்லாம் அவைக்கு வரணும் அப்படின்ற கேள்வியை பத்திரிகையாளர் நீங்க இந்த அரசை பார்த்து கேட்கணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற டைம் வேணும்னு முதலமைச்சர் கேட்டார் ஆட்சி அமைஞ்சோன்னு. இந்த பட்ஜெட்ல அதையாச்சும் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அதை சொல்வதற்கு கூட அவங்களுக்கு டைம் இல்லை, இன்னும் டைம் கேட்கறாங்க. எனவே நடக்க போற கூட்டத்தொடர் முழுவதும் ஆணித்தரமாகவும் உறுதியாகவும் மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் எங்களுடைய தலைவருடைய அறிவுறுத்தல் பேர்ல பதில் சொல்ல நாங்கள் கேள்வி கேட்க ரெடியாக இருக்கிறோம். பதில் சொல்ல இந்த அரசு ரெடியாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு அதை பத்திலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பத்தி பேசவே இல்லை. அதை பத்தி அதை உயர்த்தி கொடுக்கறேன்னு சொன்னாங்கல்ல, 2500 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் இந்த பட்ஜெட் அதை பத்தி பேச அதை எப்ப அதுதான் சொல்றேனுங்க. வெறும் அவங்க மாற்றம் சொன்னாங்க இல்லைங்க, நாங்க தான் எல்லாருக்கும் மாற்றம் சொன்னாங்கல்ல, அவங்க சொன்ன மாற்றம் இதுதான். எல்லா திட்டங்களும் பேரை மாத்தி இருக்கிறாங்க, அவங்க சொன்ன ஒரே மாற்றம் தான். செய்தியாளர்களை தாக்கியிருக்காங்க.